ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா வெல்கம் டு சாப்பாடுவைகள். இன்னைக்கு சிக்கன் குருமா எப்படி பண்றோம் சொல்லி வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குருமாவுக்கு என்ன சேர்த்துக்கலாம்? 50 நல்லது 50 கோல்டு வினர் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். 150 வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசா வெட்டி வச்சுக்க, அதை சேர்த்துக்கலாம். லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது ஒரு வேகட்டும். வெங்காயம் ஆகட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறிச்சு. அதுக்கு தகுந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கறிக்கு. இஞ்சி பூண்டு நல்லா பாட போடணும். சாதாரண மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 150 தக்காளி வெடிச்சுக்க, அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி 150. கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ மஞ்சள் தூள் கழுவி வச்சுக்க, அதையும் சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு 150, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள பேஸ்ட் பண்ணுறதுல தேங்காய் 1/2 மூடி தேங்காய் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கசகசம் வச்சுக்க, அதை பேஸ்ட் பண்ணுறதுலாம். எல்லாம் மசாலா ஒன்றாயிடுச்சு. நம்ம பேஸ்ட் பண்ண தேங்காவும் கசகசாவும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ அளவு குருமா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். கெட்டியாக வேணால் இந்த தண்ணியே போதும். நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. நேரம் உப்பு செக் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வந்துடலாம் குருமாவை. உப்பு செக் பண்ணியாச்சு. நேரத்தில் குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்துருச்சு. குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா குழம்பு கறி உருளைக்கிழங்குலாம் எல்லாம் வெந்து சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயத்தில் 2 கொத்தமல்லி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.